நீங்க அந்த ரோடு தரமா இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ரோடு தரம் இல்லை. பெருநகர சென்னை மாநகராட்சி 1வது மண்டலத்துக்குட்பட்ட திருவொற்றியூர் பிம்கோ நகர் நெய்தல் நகர் பகுதியில் கடந்த 19ஆம் தேதி அதிகாலை முதலே மழை பெய்து வந்த நிலையில் 7:30 மணி வரை மழை பெய்து ஓய்ந்தது. காலை 8 மணி அளவில் அங்கு புதிய சாலை அமைக்க பணி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்பகுதி மக்களின் அழைப்பின் பேரில் அங்கு வந்த 5வது வார்டு திமுக கவுன்சிலர் சொக்கலிங்கம், மழை பெய்து வரும் நிலையில் எதற்காக தரமற்ற முறையில் சாலை அமைக்கும் பணியை செய்தீர்கள் என மாநகராட்சி உதவி பொறியாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதனையும் மீறி 25 மீட்டர் வரை புதிய சாலை அமைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மண்டல குழு கூட்டத்தில் இது குறித்து பேசிய கவுன்சிலர் சொக்கலிங்கம் ஆதங்கத்துடன் கேள்வி எழுப்பினார். கரெக்டா 8 மணிக்கு சாலை அமைக்கிறாங்க. இது வந்து காயத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி 6 மணி நேரத்துக்கு மேல ஆகும். இது வந்து தயவு செய்து போடாதீங்கன்னு சொல்லிட்டு சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டு போயிட்டாங்க. நிறுத்திட்டு போயிட்டு நாங்க வந்துட்ட பிறகு மீண்டும் அந்த 25 மீட்டரை இவங்க போடுறாங்க. மழை நேரத்தில் போடப்பட்ட சாலையின் தரத்தை ஆய்வு செய்ய வேண்டும். சாலை தரமாக இல்லை என்றால் உடனடியாக சாலை அமைக்கும் ஒப்பந்ததாரர் மீதும் மாநகராட்சி உதவி செயற்பொறியாளர் பாபு மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சாலை தரமாக இருந்தால் எனக்கு தூக்கு தண்டனை கூட கொடுங்கள் என்றும் ஆவேசமாக பேசினார். அதே மாதிரி அந்த சாலை 7 வருஷம் நிக்குமா அப்படின்ற எனக்கு என்னைக்கு அதை ஆய்வு செஞ்சு நீங்க அந்த ரோடு தரமா இருந்துச்சுன்னா நீங்க எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். ரோடு தரம் இல்லை. இந்த அதிகாரி மேல என்ன நடவடிக்கை எடுப்பீங்க? இதனையடுத்து புதிதாக சாலை போடப்பட்ட இடத்தை திருவொற்றியூர் மாநகராட்சி மண்டல உதவி ஆணையர் சுரேஷ் மற்றும் மாநகராட்சி உதவி செயற்பொறியாளர் பாபு ஆகியோர் சாலையை பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது சாலை அமைக்க அனுமதி கொடுத்த உதவி செயற்பொறியாளர் பாபு, இனி சாலை போடும் இடத்திற்கே நான் வரமாட்டேன், வேலையை ராஜினாமா செய்ய போகிறேன் என்று கூறிவிட்டு வெளியேறினார். பின்னர் அவரை சமாதானப்படுத்திய உதவி ஆணையர் சுரேஷ், 14 வார்டுகளிலும் பணிகளை பார்வையிட வேண்டும் என்றால் நான் ரோபோ ரஜினியாகத்தான் இருக்க வேண்டும் என நகைச்சுவையாக பேசினார். முடிஞ்சது சார், இப்ப ஆகக்கூடிய வேலையை பார்க்கலாம். 14 டிவிஷன்ல ஜோனல் ஆபீசர் சுத்தி பண்ணனா ரோபோ ரஜினி மாதிரி தான். பின்னர் சாலையின் தரத்தை ஆய்வு செய்வதற்கென்று மாநகராட்சி குழு இருப்பதாகவும் அவர்களுக்கு தகவல் அளித்து சாலை தரமாக இருக்கிறதா என்று ஆய்வு செய்வதாக உறுதியளித்தார். கோபமாக இருந்த கவுன்சிலர் சொக்கலிங்கத்தை கூல் செய்வதற்காக, நான் கலெக்டராக வரும்பொழுது நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகவோ அமைச்சராகவோ இருப்பீர்கள் என்று கூறி சமாதானப்படுத்தினார். பாலிமர் செய்திகளுக்காக திருவொற்றியூர் செய்தியாளர் வெங்கடேசன்.